சொல்லிட்டு அழகரு பலகாரத்தங்களுக்கு ஒதுக்கி வைடா. நில்றா அட பாவி, என் வாழ்க்கையை கெடுத்துட்டியடா. இன்னும் எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நீ இப்படி திரிற? என்னடா சுருட்டி வச்சிருக்க? என் சுருட்டி ஏக்கா ஊரே பக்கத்துக்கா விட்டுருக்கா. நல்ல ஓடுற பசெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகுறது இல்லையா? இதெல்லாம் திட்டமிட்ட சில விட்டுருக்கா. ஊரே பக்கத்துக்கா விட்டுருக்கா. போயிட்டு வாக்கா. ஏகப்பட்ட பயல அக்கா அக்கா சொல்லி என் வாழ்க்கை இப்படி அம்போடு ஆக்கிட்டியடா. அண்ணா நீ தானே லொக்கான்ற அந்த பொம்பளை என்னடா கோயிலுக்கு வந்தாலும் சரி இலை வீட்டுக்கு போனாலும் சரி செருப்பு கழட்டி அடிக்கிறா உன்னை. அவ்வளவு பெரிய காமவனா நீ? இது ஒரு தங்கமலை ரகசியம்ரா. எதையும் டேய், கேக்குறாரா? ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் இதுல என்னடா ரகசியம்? வேற ரகசியம் என்னன்னு ஊருக்கே தெரியும்டா. எச்சியில தூக்கி அடிக்கிறா. ஐயா என்னது ஊருக்கே தெரிஞ்சது உனக்கு தெரியாதுல்ல? ஏக்கா இதெல்லாம் ஜகஜம்கா. நீ வாப்பா. என்னையா மாமா வாங்க கை கழுவிட்டு போயிடலாம். ஆடு மாடெல்லாம் கையா கழுவுது, சாப்பிட்டு உருளையா கழுவல வா. இத பல்லு வளர்க்கறதுக்கு தானே சொன்னாங்க. இப்ப கை கழுவுறதுக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா? தயவு செய்து கக்கஸ் போறதுக்கு சொல்லாதீங்க. ஊரே நாய். உனக்கு கை முக்கியம், எனக்கு கறி முக்கியம். போ. யாரு காட்டு பேடா ஆட்டி ஆட்டி கை கழுவிக்க. இதுதான் நோண்டாம போட. எந்த ஊர் பேடா நீ? ரிட்டையர் ரவுடியா கைய கழுவாம போய்க்கு இருக்காரு. நீ என்ன ரேக தேர அளவு கைய கழுவிக்கு இருக்க? சுத்தம் சோறு போடும்ல. டேய் மொக்கையன் சோறு போட்டுக்கு இருக்காரா? சுத்தம் சோறு போடும்ங்கற கைய கழுவ டேய். ஆஹா என்ன செங்க கட்டி சைஸ்ல வச்சிருக்க. இதை நீ எப்ப கறப்ப நான் எப்ப கைய கழுவுறது? டேய் விசேஷ வீட்டுக்கு வந்தா சோறு தின்னுங்கடா. ஏன்டா சோப்பு போடுறீங்க? இந்த மாதிரி ஆளுங்க தான்டா ஹோட்டல்ல கை கழுவுற இடத்துல திர்றாங்க. நீ நம்ம முண்டிட்டு வந்துட்டு இருக்க. ஏய் கெடா வெட்டல எல்லாம் அப்படி பேசி பழகாதடா. நான் உங்களும் சொன்னேனா ஓசில திங்க வந்திருக்க இடம் முடியல. என்ன மாமா கைய கழுவிட்டு இவ்வளவு லேட்டா வர்ற? நாங்க பாத்தியா சோத்துலயே கைய கழுவிட்டு நாக்கிலேயே கைய தொடச்சுக்கிறோம். என்ன மாமா ஆட்ட ரெண்டா வெட்டி குறுக்க மறுக்க ஓன் இலையில போட்டுருக்காங்க. அதிகமா பேசாத. போர் அடிக்குது மாமா நிப்பாட்டு. ஓகே. ஏன் மாமா உனக்கே இவ்வளவு வச்சிருக்காங்களே, எனக்கு எது சிக்காது போல இருக்கே. போ அங்க காலியாது போ. அண்ணன் குழம்பு சாப்பிட்டாரு. டேய் பாயசத்தை கொண்டு வாங்கடா. அண்ணன் எந்திரிக்க போறாரு. யோ என்னையா பாயசம்ன்ற? இப்பதான் முதல் குழம்பு ஊத்திருக்காங்க, மறு குழம்பு ஊத்தணும்ல. மறு வீடு தான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னடா மறு குழம்பு? குழம்பு நான் தான்டா சாப்பிடணும். நீங்க எல்லாம் சாப்பிட்டா மண்டையில முடி முளைக்காதுடா. என்னங்கடா அது கொடுமையா கிடக்கு. கறிக்கு ஒரு திங்கலாம்னு காலையில இருந்து பட்னியா கிடந்தா எவனும் சோறு போட மாட்டேங்கிறா. டேய் இன்னும் மாடா நீ சுத்தமாக்கிட்டு இருக்க? சுத்தம் மட்டும் இல்லடா, அந்த மொக்கையை நினைச்சா கூட உனக்கு சோறு கிடையாது. எல்லாரும் கறி கஞ்சி குடிச்சிட்டு செரிமானத்துக்கு தான் ரசம் சோறு சாப்பிடுவாங்க. ஆனா பசிக்கிற எனக்கு அவங்க ரசம் சோறு போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. கறி கிடைக்காம பண்ணுன்னு இல்லடா. மதுரையில நீ எங்க சிக்கினால் கொத்துக்கறி தாண்டா. இதுக்கு எப்படின்னா என்னடா நீ அடுத்த கடா வீட்டுக்கு வந்தவனாடா? கடா வீட்டுக்கு வந்தவனா? உன்னை மாதிரி யோசிக்கஞ்சா கடையை வச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கவன்டா. இனிமேல் அந்த கடையை வச்சு எப்படி பொழப்பு நடத்துறேன் நான் பாக்குறேன்டா. பாக்குறேன்டா. தலை சுத்துறா சாமி. இந்தா வடை ஒரு தடவை சட்னி ஊத்துவேன். நீ கத்தி எவ்வளவு விட்டாலும் சரி, கதிரி ஆளுதாலும் சரி, 5 பைசா கிடையாது. நான் விதவிதமா எத்தனை பேர்த்த சாச்சிருக்கேன் தெரியுமா? வெரைட்டிஸ் ஆஃப் மர்டர் இந்தியில் அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த ஆல்பத்தில் நீ இடம் முடிச்சிடாது. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 2-1. நீ ஆல்பத்தை காட்டினாலும் சரி, அளப்புறையை கொடுத்தாலும் சரி, 5 பைசா கிடையாது. நான் பொல்லாதவன். நீ பாட்டை போட்டாலும் சரி, இங்கேயே படுக்கையை போட்டாலும் சரி, 5 பைசா கிடையாது. வாங்கிட்டியா? ஓ ஆல்பத்தை சேர்ந்தவங்க பூரா உயிரோட வந்துகிட்டு இருக்காங்க. ஏன் உயிரை வாங்குறதுக்குன்னே வாங்க. ஏன் அவங்ககிட்ட 5 ரூபா வாங்குறதுக்கு அப்புறம் வர வேண்டியதானே? தந்தானா தரலையா? எங்க தந்தான்? நானும் காலையிலிருந்து கேட்கறேன், கொடுக்கவே மாட்டாங்க. கொடுக்காட்டியும் பரவாயில்ல, நம்மளை ரொம்ப கேவலமா பாக்குறா மச்சான். இத்தனைக்கு வெறப்பாதான் நின்னாலும் வீராப்பா பேசுறானா? டேய் உன்னை காலையில இருந்து நான் பாக்குறேன். அங்க கைய கழுவி என்னை ரசம் சோறு சாப்பிட விட்ட, இங்கேயும் கைய கழுவி எவன் குடிய கெடுக்க போற? டேய் சரக்க போட்டிருக்கோம், இழுவையையும் போட்டிருக்கோம். அடிக்க ஆள் இல்லாம கையெல்லாம் மதன்னு இருக்குன்னு சொன்னீங்கல்ல. இன்னைக்கு ஒருத்தன் சிக்கிட்டான். இவனை விடிய விடிய அடி. காலைல இருந்து ராத்திரி வரைக்கும் அடிச்சிட்டு இருக்கோம். அழுக மாட்டேங்கிற. டேய் கல்லூரி மகா காசு குடுப்பியா மாட்டியாடா?
அடிச்சாலும் சரி அடிச்சு கொண்டாலும் சரி 5 பைசா கூட கிடையாது. சொன்னா கேள்ல 5 ரூபா வச்சுக்கடா. எதுக்கு அழுகுற நீ? 5 பைசா கூட தர மாட்டேன்னு என்ன அர்த்தம்? அதனால யாரையும் பார்க்க முடியாது. நான் நிப்பாட்டினேன். நான் அப்படித்தான் அழுவேன். மாமா 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 கொடுத்தானா? நாம தான் கொடுத்தோம். யாருமே காசு தர மாட்டேங்கிறாங்க. இப்படியே போச்சுன்னா மாமல்ல எப்படி விடியட்டும், வந்து வச்சுக்க முடியாது. சோறு